ஸ்டூடெண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சோசியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ் சரியா சமூக கலாச்சார நெறிமுறைகள். இந்தியா ஹேஸ் ரிச் கல்ச்சர் ஹெரிட்டேஜஸ் பிஸ்னஸ்மேன் who help in preserving and promoting this heritage will naturally enjoy the patronage of the society and the government. Business should therefore promote equality of opportunity, healthy relation with employees and customer etc. அப்படி என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா சமூக பொருளாதார நெறிமுறைகள். இந்தியாவில் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு செலுத்தி வளர்கின்றன. இந்தியாவில் கலாச்சாரம் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பண்பாடுன்னா அது செலுத்து ரிச்சாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. தொழில் செய்பவர்கள் இத்தகைய கலாச்சார பண்பாட்டின் மூலம் இயற்கை வளங்கள் முழுமையாக பயன்படுத்தி சமுதாயத்திற்கு மக்கள் மற்றும் அரசுக்கும் உதவிகரமாக இருத்தல் வேண்டும். அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்க இயற்கையாக இருக்கிற ரிசோர்ஸையும் நேச்சுரல் ரிசோர்ஸையும் அதே மாதிரி இந்த பண்பாட்டையும் சமுதாயத்துக்கும் அது சரியான முறையில் பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் அரசுக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பணியாளர் மற்றும் நுகர்வோர்களே நல்ல உறவு முறையை பேணி காக்க தொழிலமைப்புகள் முன் வர வேண்டும். சரியா புரிஞ்சுதா? ஒரு கஸ்டமர்கிட்டையும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி சரியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுனாக்கா சரியான முறையில் என்ன பண்ணிக்கணும் நம்ம படுத்திக்கணும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கிடையே வாய்ப்புகளை சமமாக பகிர்ந்தளித்தல், பணியாளர்களே மற்றும் நுகர்வோர்களே நல்ல உறவு முறை பேணி காக்க தொழில் அமைப்புகள் முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா கஸ்டமர்கிட்டே எம்ப்ளாயிஸ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு பிஸ்னஸ் என்ன பண்ணணும் முன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ப்ரொஃபஷனலிசம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இஸ் பீயிங் ப்ரொஃபஷனலைஸ்டு அண்ட் ஓனர் மேனேஜர் nurses a greater greed for profiteering because all the gain go to him, but a salaried and qualified manager is less likely to be learned because he does not benefit from the profit earned through questionable practice அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் முறைமை சரியா தொழில் முறைமையில் தொழில் நிறுவனங்களை மேலாண்மை செய்வது என்பது ஒரு நிபுணத்துவம் சார்ந்தது. சரியா தொழில் நிறுவனங்களை பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படிங்கிறாங்க. சரியா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறாங்க. நிறுவனம் சார்ந்துள்ள மேலாண்மை உரிமையாளர்கள் லாபத்தின் மீது அதிக அக்கறை கொள்வதால் லாபம் அனைத்தும் அவர்களே சேர்கிறது. சரியாப்பா நிறுவனம் யார் சார்ந்துள்ளது நிறுவனம் சார்ந்த மேலாண்மை உரிமையாளர்கள் சரியா லாபத்தின் மீது லாபம் தான் அவங்களோட முக்கியமாக நோக்கமாக இருக்குது. சரியா அப்போ இருக்கும்போது லாபம் ஃபுல்லுமே யாரை தான் போய் செய்கிறோம் அவங்கள தான் போய் செய்கிறோம். அது மட்டும் எனவே ஊதியம் பெறும் மேலாளர்கள் லாபத்தின் மூலம் பெண் பயன்பாட்டை அடைய இயலாமல் வெற்று நடைமுறைகளை மேற்கொள்கின்றனர். சரியா அவங்க என்ன பண்ணுறாங்க ஊதியம் பெறும் மேலாளர் சரி மேனேஜர் லாபத்து மூலம் பயன்பாட்டை அடைய இயலாமல் நார்மலாக என்ன பண்ணுறாங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டிஷிப்பு சரியா டெஸ்டிஷிப்னாக்கா அதுதான் பொறுப்பாண்மை தத்துவ நெறி. சரியா மகாத்மா காந்தி ஜஸ்ட் those who own money or property should hold and use its in trust for society. Businessmen should run business firm not for their self enrichment but for the goods of the society. சரியா மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிடும்போது யார் ஒருவர் பணம் மற்றும் சொத்தை ஈட்டுகின்றாரோ அவர்கள் அது சமுதாய நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிறார். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒருத்தவங்க பணத்தை பணம் மற்ற சொத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அது சமுதாய நலனுக்காக என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் வியாபார நிறுவனங்கள்
தங்கள் சுயநலத்திற்காக அல்ல. அதுமாதிரி பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணால் அதை வந்து தன்னோட சுயநலத்துக்கு வந்து பயன்படுத்தாமல் அது வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாரி அதாவது செல்வந்தர்கள் மற்றும் தொழில் அதிபர்களிடம் உள்ள சொத்து இறைவனால் அவர்கள் வசம் சமூக நலனுக்காக பயன்படுத்த ஒப்படைக்கப்பட்டதால் இவர்கள் கடவுளின் நன்மையை பெற்றவர்களாக கருதப்படுகின்றனர். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா சொத்து, சரியா, தொழிலதிபரை அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா சொத்து அந்த தொழில் அதிபருங்கிறது சரியா, யார் தொழிலதிபர்னு சமரிக்கக்கூடிய சொத்து கடவுளால் என்ன இருக்குது, அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது. அப்போ அந்த கடவுளோட நம்பிக்கை என்ன பண்ணணும், அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை பெற்றவங்களாம் வந்து கருதி அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து சமுதாயத்துக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆர்குமெண்ட் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்குமெண்ட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தி ரேஷனபிள் ஃபார் அசீவிங் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் இன் த ஃபாலோயிங் ஆர்குமெண்ட். அனுமானத்தின் அடிப்படையில் சமூக பொறுப்புணர்வு சாதகமான வாதங்களை கீழ்கண்டவர் காணலாம். சரியா? சரி, ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேக்ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். A business organization is a coalition of several interest groups or stakeholder. Example, shareholder, customer, employees, supplier, etc. Business should therefore work for the enterprises. சரியா? work for the enterprises. work for the interest of all of them rather than for the benefit of shareholder owner loan அப்படிங்கிறாங்க. சமுதாய பொறுப்புணர்வு சார்ந்த வாதங்கள். சரியா? அனுமானத்தின் அடிப்படையில். சரியா? அசீவிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குகளின் நலன் பாதுகாத்தல். சரியா? ஒரு தொழில் நிறுவனம் அதன் கூட்டாளிகளில் அல்லது பங்குதாரர் நலனை பாதுகாக்கும் வகையில் செயல்படுகிறது. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஷேர் ஹோல்டரையும் அவங்களோட ஸ்டேக் ஹோல்டரையும் வந்து சேவ் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செயல்படுறாங்கங்கிறாங்க. உதாரணமாக பங்குதாரர்கள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் விநியோகிப்பாளர்கள், போக்குவரத்தில் போன்றவர்கள். சரியா? இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளின்னா யார், வாடிக்கையாளர் கஸ்டமர், ஷேர் ஹோல்டர் எம்ப்ளாயி சப்ளையர், வாடிக்கையாளர் பணியாளர் மற்றும் விநியோகிப்பாளர் போன்றவர்கள். மேலும் தொழில் நிறுவனங்களின் பங்குதாரர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் தரத்தக்க வகையில் செயல்படுத்த வேண்டும். சரியா? எப்படி வந்து செயல்படுத்தினா எல்லாத்துக்கும் பயன் கொடுக்குற வகையில் என்ன பண்ணணும், அது வந்து செயல் வந்து படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மேற்கூறிய பலதரப்பட்ட பங்குனர்களுக்கு கடமையற்ற சமூக பொறுப்புகளை தொழில் நிறுவனங்கள் ஏற்க வேண்டியுள்ளது. சரியா? ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும், இது மாதிரி சமூக பொறுப்புகளை என்ன பண்ணணும், அவங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் சொசைட்டி. சரியா? பிஸ்னஸ் இஸ் சிஸ்டம் ஆஃப் சொசைட்டி. இட் ட்ராஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் சொசைட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் இன்புட். சோசியலி ரெஸ்பான்சிபிள் behavior is essential to sustain this relationship between business and society. சமுதாய மேம்பாடு. சரியா? சமுதாய மேம்பாட்டில் தொழில் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. சரியா? பிஸ்னஸ்ங்கிறது சொசைட்டியில் ஒரு சப் சிஸ்டமாக வந்து இருக்குது. அதே மாதிரி இது சமுதாயத்தின் ஆதரவு உள்ளீடாக விளங்குகிறது. இது வந்து என்ன ஆகுதுன்னா இன்புட்டாக வந்து சொசைட்டியில் ஒரு இன்புட்டாக வந்து இருக்குதுங்கிறாங்க. சமூக பொறுப்புணர்வின் நடத்தையானது தொழில் மற்றும் சமுதாயத்திற்கிடையே நல்லுறவை வலுப்படுத்துவதற்கு அவசியமாக கருதப்படுகிறது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எது வந்து
பிஸ்னஸ்க்கும் சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமான ஒன்றா வந்து இருக்குதுங்கிறாங்க. சரியா? பிஸ்னஸ்ங்கிறது ஒரு சொசைட்டியில் சப்சிஸ்டமாக இருக்குது. அதேமாதிரி அது ஒரு இன்புட்டாகவும் இருக்குது. அதேமாதிரி என்ன பண்ணுது, பிஸ்னஸ்க்கும் சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பேக்ட். Social impact. During